அது எப்பறம் எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட் டைமே கரெக்டாக பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். நம்ம மிஸ்டேக் பண்ணுறக்கே பயப்படுறோம். கேஸ் உங்களுக்கு ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை அப்ரோச் பண்ணுறக்கே நம்ம பயப்படுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது அதை கண்டிப்பாக தப்பாக தான் பண்ணுவோம். அது தப்பாக பண்ணும்போது அதை எங்கே நிறைய பேர் அதை மிஸ்டேக்குன்னு சொல்லி கலாய்ப்பாங்களோன்னு சொல்கிற பயத்துலேயே பண்ணால் நான் பெர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், இல்லை பண்ணவே மாட்டேன்ற கேட்டகரி இருக்கும், இன்க்ளூடிங் மீ. நான்லாம் எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணால் பெர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் புளுத்தி. அப்படி இல்லைன்னா அதை பண்ணவே மாட்டேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பென்சிலை கொடுத்து எழுத சொன்னால் எழுத முடியாது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போடுறது தப்பாக தான் போடும், கோணையாக தான் போடும். அதோட கையை பிடிச்சி எழுத கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை எழுதவே கற்றுக்குதுன்னா முக்கியமான ஸ்கில்ஸ் லைக் கம்யூனிகேஷன் இல்லை உன்னோட கெரியருக்கான முக்கியமான ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டேவே கற்றுக்கணுன்னா இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக்காக தான் பண்ணுவேன். நம்ம சின்ன வயசுலேருந்தே டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் யாரை பார்த்தாலும் மிஸ்டேக் பண்ணாத, தப்பு பண்ணாதன்னு சொல்லி பழகிட்டாங்களா. நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணும்போது எங்கே அது மிஸ்டேக்காக பண்ணிவிடுவோமோன்ற ஒரு பயத்துலேயே நம்ம அது பண்ணுறதே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உனக்குள்ளே இருக்க மிஸ்டேக்ஸை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணினா அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒன்ஸ் அதை கரெக்ட் பண்ணிட்டால் எவ்ரி திங் இஸ் சார்ட் அவுட். லேர்ன் டு மேக் மிஸ்டேக்ஸ். Bye.